இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என் சேனலை மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடு பற்றி சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நாங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவோம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு பேசலை. இன்றைக்கி செம்பரி குட்டி கேட்டுருந்தீங்க. அதை ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், இந்த குட்டி ஒரு வைக்கிறதுக்கு தான் இருக்குது, கொடுக்க போகிறேன் நாப்பில். அதுக்கு தான் தோட்டம் எடுத்தேன். எல்லாமே கிடா குட்டியும் புற குட்டியும் சேர்ந்துருக்கு. இதில் நல்லா கட்டி அந்த இளங்குட்டி ஒரு 4 குட்டி தவிர எல்லாமே கொடுக்க வேண்டிய குட்டி தான். பெரிய குட்டி, புற மேய்ச்ச குட்டி, ஏறதிங்க, குளத்திங்க எல்லாமே இருக்கும். குட்டி நல்லா நீட்டு போக்கு பெரிய குட்டியாக இருக்கும், நீட்டு போக்காக இருக்கும். இது செம்பரி ஆட்டு குட்டி மட்டும்தானா? செம்பரி ஆட்டு குட்டி. இது பொட்டுக்குட்டி, கரா குட்டி எல்லாம் சேர்ந்த குட்டி. சுத்தமான பொட்டில் பொட்டு இந்த கரா பொட்டு எல்லாம் சேர்ந்த குட்டி. குட்டி தெளிவாக நீட்டு போக்காக இருக்கும். ஆடுலாம் இது மேய்ச்சலை வளர்த்தாலும் சரி, பண்ணைக்கு வளர்த்தாலும் சரி நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நீங்களே அது உங்களுக்கு தெரியும். நல்லா நீட்டு போக்கா நல்லா பாரு ஆட்டுக்குட்டி நல்லா தெளிவாகவே இருக்கும். அதனால் அந்த வரைக்கும் பார்த்து அந்த கேட்டால் என்ன போனுங்க கண்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு கேட்டுட்டு பிடிச்சி விட்ருவோம். 18 குட்டி என்னமோ இருக்குனாப்புல குட்டிக்காரு. இப்போ தனித்தனியாக வந்து குட்டி வாங்கிக்கலாமா, இல்லை வந்து மொத்தமாக தான் வாங்கணுமா? மொத்தமாக தான் அந்த குட்டி ஒரு 4 இளங்குட்டியை மட்டும் பிடிச்சிட்டு மொத்தமாக தான் தருவாங்க. தனித்தனியெல்லாம் கிடையாது, சேர்த்து தான் கிட்டாய் குட்டி எல்லாமே. அதனால் இந்த சின்ன குட்டி 4 குட்டி மட்டும் இருக்காது. 4 குட்டி தவிர குட்டியெல்லாம் பாருங்கள், ஒன்று போல் நீட்டு போக்க விளையாட்ட குட்டி மாதிரி இருக்கும். தெளிவாக இருக்கும், நல்லா பருசாக வரும். பரும்பட்ட ஆட்டுக்குட்டியை பொட்டு கரை போட்டு எல்லாம் சேர்ந்து கிடக்கும். கருப்பு குட்டி, கண் கருப்பு எல்லாமே கிடக்கும். வெள்ளை குட்டியை ஒரிஜினல் பொட்டும் கிடக்கும், ரசம் கிடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் போடுங்க, யாராவது பார்த்துட்டு அதை கொடுத்துடலாம். அது கொடுக்கத்தான் வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது. எல்லா விரையுமே சாப்பிடுது. கொலையிலேருந்து மேலேருந்து எல்லாமே போட்டு ஊட்டி தடுப்பூசி எல்லாமே போட்டாச்சு. எதுவுமே போடாமல் இல்லை. தடுப்பூசி, கிருமி மருந்து, சத்துத்தொகை எல்லாம் கொடுத்தாச்சு. நல்லா எந்த குட்டிக்குமே எதுவும் காய்ச்சல் எதுவுமே கிடையாது. நல்லா தெளிவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் வேணுமானா கான்டாக்ட் பண்ணுங்கள். விலையெல்லாம் கேட்டுக்கெல்லாம் அனுசரித்து தான் கொடுப்பாங்க. ஆட்டுக்கார் வியாபாரி இல்லை. அதனால் வேணும்னு சொன்னீங்கன்னா அவருடைய விலையை கேட்டுடலாம். அந்த 4 சின்ன குட்டி 4 குட்டி மட்டும் அந்த சின்ன இளங்குட்டியை மட்டும் ஒதுக்கிடலாம். அதில் 3 4 இருக்குனாங்க. அது 5 குட்டி இருந்தால் கூட இளங்குட்டி அந்த சின்ன குட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா. எத்தனை மாதம் குட்டிலாம் ஒரு 4 மாதம் 5 மாத குட்டியை அந்த சின்ன குட்டியை தான் ஒதுக்கலாம். நமக்கு வேண்டாம்னா அது ஒதுக்கிடலாம். அதாவது ரொம்ப சின்ன குட்டியை கொடுத்தா அவனை கொடுக்க மாட்டாங்க, வளர்க்க முடியாதுன்ட்டு. அதனால் அந்த பெரிய குட்டி எல்லாமே கொடுக்க, அந்த ரொம்ப இளங்குட்டி 1 மாத குட்டி 2 மாத குட்டி இருந்துச்சுன்னா அதை கொடுக்க மாட்டோம். அதை ஒதுக்கிடலாம், நம்மளே ஒதுக்கிடலாம். அவங்களும் ஒன்றும் செல்ல மாட்டாங்க. மிச்ச குட்டிலாம் சேர்ந்து தான். அதனால் நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து குட்டி வந்து நல்லா உண்டாகுது. குட்டி மேய்ச்சல்னாலும் சரி, மழை போட்டாலும் சரி, உயரம் நல்லா நீட்டு பக்கம் வரணும். மரக்கையில் எப்படினாலும் இப்போவே பாருங்கள், நீட்டு பக்கம் உயரமாக இருக்கும். எதுவுமே விட்டுல, எதுவுமே கரண்டை குட்டி இல்லை. அந்த 4 குட்டி உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா. அந்த நிற்க 4 சின்ன குட்டி எல்லாமே மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகள் தானே? நம்ம இது எல்லாமே மேய்ச்சலுக்கு போகலாம், வீட்டில் தான் இல்லை. அதனால் பார்த்தா தெளிவாக இருக்கும். குட்டியை எந்த விருப்பம் இல்லை. கேட்டீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா கொடுத்துடலாம். கொடுக்க ரெடியாக இருக்குன்ட்டாங்க. இல்லைன்னா வேணுமுன்னா செம்பரி குட்டி. நமக்கு செம்பரிக்கு ரொம்ப தூரம், அதனால் நம்ம செம்பரி வளர்க்க மாட்டோம். அதனால் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க, விலை அனுசரித்து கொடுப்பாங்க. நீங்கள் கால் பண்ணால் நான் கேட்டு சொல்லிடுவேன். நீங்கள் வரதா அப்படின்னா கிடா குட்டி புற குட்டி சேர்ந்தாக இருக்கும். அது எத்தனை ஒன்று கேட்கல, ஆனால் சேர்ந்தான் கொடுக்காங்க. எதுவும் பிரிச்சு இல்லை. அதனால் சேர்ந்து வாங்கிக்கோங்க. சேர்ந்து வாங்கினா நல்லாயிருக்கும். எந்த காய்ச்சல் நோய் செரும்புல எதுவுமே கிடையாது. அது சிம்பிளாடாங்காட்டி உள்ளே முண்டிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. தனித்தனியாக விளையாடணும். இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிக்காங்களா, அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நல்லா இருக்கும். எது எப்படினாலும் நல்லா சிம்பிளாட வளர்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதுனாலும் புதுசாக வளர்த்தாலும் சரி, இல்லை வளர்த்தவங்களும் சரி. செம்பரி வளர்த்தவங்களும் செம்பரி தான் சரி, நிறையா பேர் வளர்ப்பாங்க. அதனால் செம்பரி அது புதுசாக வளர்த்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே வளர்ந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வளர்த்துக்கிறதுனால தான் தெரியும் அது குட்டி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா நீட்டு பார்க்க உயரம் பார்த்தீங்கன்னா. இப்போ வீடியோவில் இருக்கிறத விட நேராக பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு போயிருவீங்க. குட்டி தெளிவாக இருக்கும். நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த செம்மறி ஆட்டுக்குட்டி தாங்க விற்பனைக்கு வந்து வந்திருக்கு. அவங்க வந்து
இது வந்து விற்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம், இது ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, சும்மா பக்கத்தில் தெரிஞ்சவங்க தான். நாங்கள் வந்து சங்கரங்கோயில் பக்கத்தில் வந்து திருவேங்கடம் டு சங்கரங்கோயில் போகிற வழியில் இருக்க கரிசல் குளம், அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா ஐயாபுரம் அந்த கிராமத்தில் தான் வந்து இருக்கோம். சில பேர் வந்து செம்பரியாட்டு குட்டி வந்து வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. இல்லாட்டினா நான் புதுசாக வாங்கி வளர்க்க போகிறேன் அப்படின்னாலும் இந்த ஆடுகளை வாங்கி புதுசாக வந்து நீங்கள் வளர்த்து பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஆடுகள் தான், நல்ல தரமான ஆடுகள் தான். கொஞ்சம் தூரத்தில் நின்று வீடியோ எடுத்தனால வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. எல்லா ஆடுகளும் ஒரே சேர்ந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. குட்டிகள் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒதுக்கிட்டு பெரிய ஆடுகளாக கூட பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆடுகள் வந்து மொத்தமாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா 1-2 ஆடுகள் வந்து ஒரு தொழுவுலேருந்து கிடைக்கும். பட் ஆனால் மொத்த ஆடுகள் வந்து ஒரே தொழுவுலேருந்து கிடைக்காது. அவங்க வந்து வேலை விஷயமா வெளியே போகிறனால இந்த ஆடுகளை வந்து விற்கிறாங்க. அதனால் நீங்கள் குட்டிகளை வேணான்னு சொல்லிட்டு மற்ற ஆடுகள் வந்து மொத்தமாக கூட வாங்கிக்கலாம். செம்பரி ஆடு பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆடை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இது நல்லா உங்களுக்கு வந்து வளர்கிறதுக்கு இது நல்ல தரமான ஆடுகளாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் செம்பரியாட்டு குட்டிகள் வந்து வளர்க்குறது இல்லை, செம்பரியாட்டுகள் குட்டிகள் வந்து வளர்க்குறது இல்லை. அதனால் வந்து நாங்கள் வெள்ளாடுகள் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி என்னென்னா எங்கள் ஆடுகள் மற்ற ஆடுகள் வரும்போது அதை வந்து பாயறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் அது செம்பரி ஆடுகள் வந்து முக்கால்வாசி வளர்க்குறதும் கிடையாது. சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டி தான் செம்பரியாட்டு குட்டி, சின்ன குட்டியாக உண்டு. அது வெள்ளாடு பார்த்தா அது செம்பரியாடுன்னு சொல்ல மாட்டாங்க, வெள்ளாடு மாதிரி தான் இருக்குது. அந்த ஆடு மட்டும் தான் நாங்கள் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க செம்பரியாடு வேணும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேளுங்க. ஆடு சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணுங்கள். கால் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ரிப்ளை வர கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேளுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா ஆடுகளும் நல்ல தரமான ஆடுகள் தான், மேய்ச்சலுக்கு போகிற ஆடு தான். நீங்கள் எந்த வாங்கிட்டு போய் தடுப்பூசி போட்டிருப்பாங்களோ இல்லையா அப்படின்னு நினைக்கலாம் வேண்டாம். தடுப்பூசி எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா போய் வீடியோ எடுத்து கொஞ்சம் தள்ளி எடுத்தனால இப்படி தெரியுது, நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் செம்மறியாட்டு குட்டிங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. இது விலை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்க, இது ஒரு ஆடோட ஒரு செம்பரியாட்டு ஒரு 5-6 மாதத்தோட செம்பரியாட்டு குட்டி, ஓகேங்களா? 5-6 மாதம் இருக்கும் பார்த்தீங்களா? அதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான விலை சொல்கிறவங்கள நான் பின் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.